ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய தயவுக்காக உம்முடைய அன்பான விசாரிப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே காலைதோறும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே வந்து எங்களை விசாரிக்கிறீர். எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை விசாரிக்கிறீர். எங்களை ஆண்டவரே எல்லா விதத்திலும் பராமரித்து போஷித்து காப்பாற்றி வருகிற உடைய உன்னதமான கிருபையை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்துகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே ஒளிமயமாக மாற்றுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். இருளில் இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தந்து எங்கள் இருளான வாழ்க்கையை மாற்றுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் ஜீவனை எல்லா விதமான மரணத்திற்கும் எங்கள் பிராணனை அழிவுக்கும் விலக்கி மீட்டு எங்கள் கால்களை எல்லாவித இடறுதலுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்துகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பராமரிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உம்முடைய உன்னதமான கிருபையை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற உம்முடைய அநாதி நோக்கம் பெரியது, உம்முடைய திட்டங்கள் பெரியது. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் பெரியது. ஆண்டவரே ஆகவே இந்த காலவேளை உம்முடைய இரக்கங்களை நினைத்து உம்முடைய மகிமையான கிருபைகளை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் தப்பின சிலரை மீதியாக வைக்க உம்மாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிற கொஞ்ச நேர கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு குச்சை கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து எங்களை வைத்திருக்கிற உம்முடைய அனாதி கொஞ்ச நேர கிருபைக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவன் இப்படியே எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்கும்படி உம்முடைய அனாதி கிருபையின்படி கொஞ்ச நேரம் கிருபை எங்கள் கண்களுக்கு தந்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய எல்லா அடிமைத்தன நுகத்தை முறித்து, பிசாசுகளின் நுகத்தை முறித்து, பாவத்தின் சாபத்தின் நுகத்தை முறித்து எங்களுக்கு உம்முடைய சமூகத்திலே உயிர் பிழைக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டி கொடுத்திருக்கிற உம்முடைய கொஞ்ச நேர கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையை நாங்கள் ஆண்டவரே தோளில் சுமந்து கொள்ளுகிறோம், மனதிலே சுமந்து கொள்ளுகிறோம். எங்கள் வலது இடது ஆரிக்கல்ல, வலது இடது வென்றிக்கல்ல இந்த கிருபையை நாங்கள் எழுதி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச நேர கிருபையை எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் சொந்தப்படுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கிருபை இன்னும் எங்களை தாங்கும்படி, இந்த கிருபை இன்னும் எங்கள் மேலாய் எங்கள் மேல் ஊற்றப்படும்படி இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலே இந்த சமூகத்தில் வர தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேசுகின்ற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் அதை லைக் பண்ணுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். யூடியூப்ல பார்க்க வேண்டுமானால் டைட்டஸ் மோகன் என்று நீங்கள் அடிப்பீர்களானால் என்னுடைய செய்திகள் வரும், என்னுடைய போட்டோ வரும். அதில் நிறைய செய்திகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முகநூலில் பார்க்கிறவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த செய்தி அழிந்து போய்விடும். ஆனால் யூடியூப்ல இருக்கும், நீங்கள் கேளுங்கள், கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் கொஞ்ச நாட்களாக இந்த கொஞ்ச நேரம் கிருபை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். கடந்த வருஷத்திலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 9ஆம் தேதி வரையும் 40 நாட்கள் உபவாச ஜபத்திலே எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து செய்திகளை கொடுத்து கொண்டு வந்தேன். அதில் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை விடாமல் கொஞ்ச நேரம் கிருபை என்ற பெயரில் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். பிறகு கொஞ்சம் என்ற தலைப்பில் இப்பொழுது வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நாம் கேட்போம். இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பானவர்களே, இந்த எலியாவை குறித்து போன வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது கேரித் ஆற்றங்கரையிலே இருக்க சொல்லுகிறார். அவன் அங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் காகங்களை கொண்டு அப்பமும் இறைச்சியும் காலையும் மாலையும் கொடுத்து கொண்டு வந்தார். அவன் புசித்தான், அந்த ஆற்று தண்ணீரை குடித்தான் என்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு சொல்லுகிறார்,
ஆறு வற்றி போகிறது. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ என்று சொல்லுகிறார். நீ எழுந்து என்ற தலைப்பில் நாம் செய்திகளை கேட்டோம். அங்கே போய் தங்கியிரு என்ற தலைப்பிலே நாம் வார்த்தைகளை கேட்டோம். இன்றைக்கு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பராமரிப்பு என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு செய்திகளை தியானிக்க இருக்கிறோம். பராமரிப்பு என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது அசாதாரணமான வார்த்தை. இந்த பராமரிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மும்பையில இருந்தார், பாஸ்டர் ஞானையா. அநேக பிள்ளைகளை அவர் பராமரித்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பெண் பிள்ளைகளை, முதல்ல ஆண் பிள்ளைகளையும் வைத்து அவர் ஆசிரமம் நடத்தினார். பெண் பிள்ளைகளை செம்பூர்ல வைத்து, ஆண் பிள்ளைகளை அம்பர்நாத்தில் வைத்து நடத்தினார். பிறகு அவர் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து போனார். அதற்கு பிறகு நான் மும்பைக்கு போவது நிறுத்தப்பட்டது. வருஷத்துக்கு 2 முறை கூப்பிடுவார். ஏன்னா அவங்க பிள்ளைங்க நம்மளை லைக் பண்ணல, கூப்பிடல, என்னன்னு தெரியாது. கர்த்தருக்கு சோத்திரம், அது கர்த்தருக்கு வெளிச்சம். இன்னொரு ஐயா இருக்கிறார், தேவ ஆசீர்வாதம் என்று சொல்லி, ஸ்டெல்லா என்று சொல்லி. அவர்கள் குஜராத்திலே குட் சமாரிட்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல பல கஷ்டங்கள் மத்தியில விடாம இந்த பிள்ளைகளை பராமரித்து அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். தங்க பெத்த பிள்ளைகளை விட அவங்களை அதிகமாக பராமரித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற ஊழியத்தை தேவ ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அந்த சகோதரர் அங்கே குஜராத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சகோதரி ஸ்டெல்லா அவர்களும் அவரோடு இணைந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இப்படி பிள்ளைகளை எடுக்கிறது பெருசில்ல, அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலேயே 2 பிள்ளைகளை நமக்கு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாம் பராமரிப்பு ஊழியத்தை அதிகமாய் அறிந்து கொள்ள தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த பராமரிப்பு என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிந்த இன்னொரு ஊழியக்காரர் முதியோர் இல்லத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது கொளத்தூர் பகுதியில பாஸ்டர் ரஞ்சித் என்று சொல்லுகிறவர் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய பேரு விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பராமரிக்கிற ஊழியத்தை செய்கிறார்கள். அதற்கு பேர் தான் ஆர்பனேஜ் அல்லது ஓல்டேஜ் ஹோம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பராமரிப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பராமரிக்கிற ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமான ஊழியம். அதற்கு ஸ்பெஷலா கிருபை தேவைப்படும். இது எல்லாரையும் செய்வாங்களா அப்படின்னா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும், எல்லாராலையும் முடியும். ஆனா அது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் ஆவிக்குரிய வட்டாரங்கள் எப்படி ஆகிவிட்டது என்றால், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவோடு நிறுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, எலியாவை பராமரிக்கும்படி கர்த்தர் ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்.
நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இந்த பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் தொடர்ந்து சர்ச்சில் யோசேப்பை குறித்து நாம் போன மாதத்தில் ஃபுல்லா தியானிச்சோம். அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவன் எகிப்தில் போகிறான். போத்திபார் அவனை கொண்டு போய் சிறையில போடுகிறான். சிறையில இருக்கிற அவனை கர்த்தர் எகிப்துக்கே ஜனாதிபதியாக மாற்றுகிறார். ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர் எல்லாரும் தன்னிடத்தில் வருவார்கள், தாய் தகப்பனும் வருவார்கள் என்று கண்ட சொப்பனங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் எகிப்தில் அவனை உயர்த்துகிறார். அவன் ஒரு பராமரிக்கிற ஊழியக்காரனாய் இருந்தான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அந்நிய தேசத்திலே அவனுக்கு அங்கே வேதாகமம் இல்லை, அவனுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் இல்லை, அங்கே அவர்களுக்கு ஆலயங்கள் இல்லை. அந்த இடத்தில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின்படி, சொப்பனத்தின்படி, ஆவியானவர் அவன் மேலே போட்டிருக்கிற வரத்தின்படி, கிருபையின்படி அந்த தேசத்திலே போய் நல்ல விளைச்சல் வந்த காலத்திலே சேர்த்து வைத்து, பஞ்சம் வந்த நாட்களில் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி அவன் அங்க இருந்தான் என்பதை நாம் பார்க்கணும். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்படி இருந்ததோ அதுபோல யோசேப்பு அந்த எகிப்திலே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் எகிப்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அவன் ஜனங்களை பராமரிக்கிறார். கானான் தேசத்தில் இருந்த யாக்கோபுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் எகிப்தில் ஆகாரம் கிடைக்கிறது என்று அவன் சகோதரர் அனுப்புகிறார். இப்பொழுது யாக்கோபு காலத்தில் யாக்கோபு மரித்து போன பின்பு யோசேப்பினிடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். நம்ம செய்த எல்லாத்தையும் பழி வாங்குவாங்க. அதைதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரம் முழுவதும் பராமரிப்பு ஊழியம், பராமரிக்கிற குடும்பம், பராமரிக்கிற மனுஷன் என்ற தலைப்புகளிலே நாம் செய்திகளை கேட்கலாம். இன்றைக்கு பராமரிக்கிற மனுஷன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்க. சகோதரன் வந்துட்டாங்க, ஒரு சகோதரனை பிடிச்சு வச்சுக்கிறான், மற்றவங்களை அனுப்புறான். அவன் கூட பிறந்த பெஞ்சமினை கொண்டு வர சொல்றான். வந்த பிறகு தகப்பனிடத்தில் ஆட்களை அனுப்பி தகப்பனை வருவிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க: உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனாக, குடும்பமாக பராமரிப்பது எவ்வளவு அவசியம். இந்த யோசேப்பு தன் தாய் தகப்பனை பராமரிப்பதற்கு தன்னிடத்திலே அவர்களை கொண்டு வருகிறார். இன்றைக்கு எத்தனை பேருங்க நம்ம பராமரிக்கிறோம்? சில தாய் தகப்பன் வந்து பிள்ளைகளுடைய பராமரிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மேலே ஏதோ ஒரு நிந்தையை வைத்து விட்டு, ஏதோ ஒரு காரியத்தை அவர் மேலே சாட்டி விட்டு அவர்கள் தாங்களாக போய்விடுவார். ஆனால் இந்த பராமரிக்கிற அந்த ஊழியம் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஊழியம். எகிப்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் பராமரிக்கணும்.
ராஜ குடும்பத்தையும் பராமரிக்கணும். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அமைச்சகங்களையும் பராமரிக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும், பிறந்தவர்களையும் பராமரிக்கணும், பிறக்க போகிற குழந்தைகளையும் பராமரிக்கணும், கர்ப்பிணிகளையும் பராமரிக்கணும். இது பெரிய ஊழியம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோசேப்பை போல பராமரிக்கிற தரிசனம் உடையவர்களாய் இருக்க. இந்த 12வது வசனம் பாருங்க. இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பெஞ்சமின் கண்களும் காண்கிறதே. தன் சகோதரத்தில் சொல்றார். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற, எல்லாம் அருமையான வார்த்தை பாருங்க, சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் எவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெஞ்சமினின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பெஞ்சமினும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். இப்போ 17-18 வயசுல 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடப்பட்ட இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பராமரிக்கிறான். தன் உடன் பிறந்தவர்களை, தன் தகப்பனுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறான். இந்த பராமரிக்கிற இந்த ஊழியம் ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து இருந்துருங்க, உங்ககிட்ட அவங்க வந்து இருக்கலாம். அந்த பராமரிக்கிறதுக்கான திராணி உங்ககிட்ட இருந்தாதான் கர்த்தர் அவர்களை பராமரிக்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு தருவார். சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, பணத்தை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணுவாங்க, கூட வச்சு பராமரிக்க மாட்டாங்க. சிலர் கூட வச்சு பராமரிச்சாலும் இந்த பெத்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை ஏதாவது நிந்திச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் இருக்கு. ஆனா எப்படி இருக்கட்டுங்க, இந்த யோசேப்புடைய இருதயம் இந்த காலை வேளை நமக்கு தேவை. நான் மாத்திரம் சுகமா இருக்கக்கூடாது, நான் மாத்திரம் நிம்மதியா இருக்கக்கூடாது, என்னோடு பிறந்தவர்களும் நிம்மதியா இருக்கணும், அவர்களும் ரட்சிக்கப்படணும். என்னை பெத்த தாய், என்னை பெத்த தகப்பனும் சுகமா இருக்கணும். அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்த்துறாங்க. பணம் கட்டி சேர்க்கிற இடமா இருந்தா பரவாயில்லை, ஆனா எந்த நிலையும் இல்லாத கொண்டு போய் சேர்த்துறாங்க. யாரோ ஒரு ஊழியக்காரன், தரிசனம் பெற்ற ஊழியக்காரன், அவர்களை போஷிக்கிற விதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவீங்க. வீடு வீடா ஏறி இறங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் எப்பமாவது திடீர்னு போன் பண்ணுவார், ஐயா இன்னைக்கு எங்க முதியோர் இல்லத்தில் இருக்கிற இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளவு பணம் தேவைப்படுது, உங்களால் இயன்றதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லுவார். உடனே என்னால் இயன்றதை அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய திராணியை பல முறை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சில டுபாக்கூர்கள் இருக்கிறாங்க, போன் பண்ணுவாங்க, இப்படி ஆசிரமம் நடத்துறோம். அந்த ஆசிரமங்கள் அப்படின்னா அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அந்த அரசாங்கத்திலிருந்து உரிமை எண் வாங்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம சர்ச் போர்டில் கூட ரெஜிஸ்டர்ட் நம்பர் போட்டிருப்போம், 329/2000. இது அரசாங்கத்தில் பதியப்பட்ட ஒரு இது. வருஷமும் நம்ம ட்ரஸ்ட் பேர்ல ஐடி பண்றோம். என் பேர்ல ஐடி பண்றேன், எங்க பாஸ்டர்மா பேர்ல ஐடி பண்றேன். எதையும் கொள்ளையடிச்ச பொருளா இல்லாம கர்த்தருக்கு மாத்திரம் இல்ல,
மனுஷருக்கும் கணக்கு கொடுக்கணும். அது பேசணும்னா எங்கேயோ நேரம் போய்கிட்டே இருக்கும். பராமரிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். இப்போ யாக்கோபு 70 பேரு எகிப்தில் வந்துட்டாங்க. அவங்க பராமரிக்கப்படுறாங்க. 70 குடும்பங்கள் எகிப்துக்கு வர்றாங்க, கானான் தேசத்திலிருந்து. அத்தனை பேரும் யோசேப்பினாலே பராமரிக்கப்பட்டாங்க. யாக்கோபு மரித்த பிறகு அவனுடைய சகோதரர்கள் இந்த யோசேப்பு நம்மை பழி வாங்கி விடுவானோ, யோசேப்பு நம்மை கைவிட்டு விடுவானோ என்று கதறிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆதியாகமம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 50ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு அவர்களை நோக்கி, யோசேப்பு தன்னிடத்தில் வந்திருக்கிற தன் தகப்பனுடைய பிள்ளைகளை, தன் சகோதரர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். That is great presence in Joseph. என்ன அருமையான ஒரு தேவ பிரசன்னம் இந்த யோசேப்புக்குள் இருந்தது. கவனித்து பாருங்க. இந்த பிரசன்னம் நமக்குள்ள இருக்குதா? இந்த சமூகம் நமக்குள்ள இருக்குதா? கர்த்தருடைய சமூகம் யோசேப்புக்குள் இருந்தது. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் யோசேப்புக்குள் இருந்தது. அவங்க எல்லாம் கிடுகிடுன்னு பயந்து நடுங்குறாங்க. நம்மளை பழி வாங்கி விடுவானோ, நம்மை நாசமாக்கி விடுவானோ, நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வானோ என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் யோசேப்பு அவர்களை நோக்கி பாருங்க. அதற்கு முன்பாக என்ன நடக்குது பாருங்க. 15வது வசனம், தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தகப்பனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்கள். எப்ப அவங்க ஊழியக்காராங்க? எகிப்தில வந்து யோசேப்பின் பராமரிப்பை பார்த்து அவர்கள் மனம் திரும்பி தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க ஊழியக்காரர், நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும். எப்பாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நீங்க செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்களா? கேளுங்க. உன் தாய் தகப்பனிடத்தில் கேளுங்க. எங்க அப்பா கிட்ட அவருக்கு நான் துரோகம் பண்ணல, ஆனா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணல, அதனால மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன்.
என்னுடைய கூட பிறந்த அண்ணனையும் அக்காவையும் நான் பராமரிச்சிருக்கிறேன். எங்க அம்மாவுடைய சொந்த தங்கச்சி தான் எங்க ஸ்டெப் மதர், எங்க சித்தி. இன்னைய வரைக்கும் அவங்கள நேசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள போய் பார்க்க தான் நேரம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பு கேட்க வேண்டும். பிறகு பாருங்க, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து. யோசேப்பு கண்ட தரிசனம் சொப்பனம் நிறைவேறுதா? நிறைவேறும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. 11 அரிக்கட்டுகளும் எனக்கு முன்பாக தாழ விழுந்து கிடந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. பகைச்சாங்களா? விரோதிச்சாங்களா? இப்போ அந்த அரிக்கட்டுகள் 11 நட்சத்திரங்களும் என்னை பணிந்து கொண்டது. சூரிய சந்திரனும் தாய் தகப்பனும் என்னை பணிந்து கொண்டார். நிறைவேறது பாரு. இப்படி தாழ விழுந்து நாங்கள் உமக்கு அடிமைகள். We are adored before to you, Joseph. உனக்கு முன்பாக நாங்கள் தாழ விழுகிறோம். நாங்கள் உமக்கு அடிமைகள் ஜோசப். ஆனால் யோசேப்பு அவர்களை அடிமைகளாக நடத்தவில்லை. சில வீடுகள்ல தாம் பிள்ளைகளும் மற்றவங்க பிள்ளைகளும் வந்திருந்தா தாம் பிள்ளைங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, மற்ற பிள்ளைங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பிள்ளைங்களே. ஆனா எங்க எலிசா எந்த பிள்ளைங்க வந்தாலும் முதல்ல அவங்களதான் ட்ரீட் பண்ணுவார். எங்களுக்கே சொல்லாம கொள்ளாம எதுல பிரிட்ஜில் எது இருந்தாலும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்களோட நல்லா இருப்பான். நம்ம எதனா பண்ணிட்டோம்னா, என்ன மம்மி இப்படி பண்றீங்க, நீங்க ஏசப்பா பிள்ளையே இல்லை, நாங்க எதுவும் கற்றுக் கொடுக்கல. கத்துக்கிறார், பார்க்கிறார். அந்த ஒரு இது கோவம் வந்தா எல்லாரும் அடிச்சிடலாம், அது வேற. அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் உயிரை கூட கொடுத்துட்றான். அந்த யோசேப்பு பாருங்க, அவர்களை நோக்கி முதல்ல சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள், நான் தேவனா சொல்லிட்டு சொல்றார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யார் தீமை செய்திருக்கட்டும், யார் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கட்டும், யார் உங்களை கேவலப்படுத்தி இருக்கட்டும், இது கர்த்தர் அனுமதிச்சதுனால நடக்கிறது. கர்த்தருடைய சித்தம் உங்களை கொண்டு நிறைவேறும்படி இதை கர்த்தர் அனுமதிச்சார். எரிச்சலாகாத, மூர்க்கம் கொள்ளாத, கோபம் கொள்ளாத. எப்போ எது யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகவே மன்னிப்போம், மறப்போம், அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளோ பண்ணாங்க, கோபமா வரும். ஆனா ஆண்டவர் நேசிக்க சொன்னார், நேசித்தோம். இன்னைக்கு எங்களோட நகமும் சதயமா இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டு சீக்கிரம் வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உனக்கு யார் எல்லா தீமை செய்தார்களோ
அது தேவனால் அனுப்பப்பட்ட தீமை என்று விசுவாசிப்பீர்களானால் தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆமென். நன்மையாக மாற்றுவார். ஆமென். ஒரு சிலர்லாம் நான் கண்கூட பார்த்து இருக்கிறேன். நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. யாராவது வர்றாங்கன்னா டக்குன்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க, இல்ல மூடி வச்சிருவாங்க. நான் சிரிச்சிருவேன். என்ன பாஸ்டர் சிரிக்கிறீங்க? அவங்க போன பிறகு சொல்லுவாங்க, நீங்க வந்திருக்கிறீங்கன்னா பாஸ்டர் நல்ல உணவெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்லுவேன், இந்த நல்ல உணவு ஒரு ராத்திரி வச்சிருந்தீங்கன்னா மறுநாள் கெட்ட உணவா மாறிடும் சிஸ்டர், தெரியுமா? அதனால யார் இருக்கட்டும், பாத்திரம் திறந்து வைங்க, பார்க்கட்டும். முடிஞ்சா ஒரு புடி அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒளிச்சு வச்சிருவாங்க. ஆனா அது எங்க ஸ்டெப் மதர் நல்லா செய்வாங்க. எங்க அப்பாவை பெத்த அம்மா அவங்களுக்கு கொண்டு போய் முட்டை வைப்பாங்க. அந்த முட்டை யாரும் பார்க்காதப்ப என் தட்டில் போட்டு అన్నం ఎత్తి దానిపైన పెట్టేయరా, అన్నం ఎత్తి దానిపైన పెట్టేయరాன்னு சைகை காட்டுவாங்க. நான் சாப்பாடு எடுத்து அதை வைக்கிறதுக்குள்ள எங்க சித்திக்கு வெளிப்பாடு கிடைச்சிடும். அவங்கள அடிக்க மாட்டாங்க, என்ன அடிப்பாங்க. ஒரு முறை அப்படி அடிச்சுதான் இந்த மேசை இருக்கிற இந்த இடத்துல ஓட்டை விழுந்து ரத்தமா ஊத்திச்சு. ஒரு சாதாரண அரை முட்டைக்காக. அது அந்த அம்மா வைக்கல, எங்க அம்மா அப்பாவை பெத்த அம்மா வச்சாங்க, அதுக்கு அடிச்சாங்க. இதெல்லாம் ஞாபகத்தில் இல்லாத போயிடுமா? மறந்து விட முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் அது வரும். அப்படிதான் இந்த யோசேப்புக்கு அது வந்தது. நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரை நன்மையாக மாற்றின. அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்ப அவன் தான் போய் திறப்பில் நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை செய்துட்டு நல்மனம் பொருந்துங்க. இங்க பாருங்க, வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். பராமரிக்கிற தரிசனம், பராமரிக்கிற பாரம், பராமரிக்கிற ஊழியம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவர்களுக்கு எல்லாத்தையும் தீமையையும் நன்மையாக மாற்றுவார். ஆமென் சொல்லுவீங்களா? எஸ். இன்றைக்கு நான் தைரியமா சொல்றேன், உங்க இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றம் தான் நம்முடைய தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவனுடைய தரிசனத்தை நம்மளை நிறைவேற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கலாம். எஸ், யோசேப்பு அழகா சொன்னார், ஆதலால் பயப்படாது. உங்களையும் உங்கள் ஆமா, எனக்குதான் யோசிக்கிறேன். நான் அப்பொழுது என்று தலைப்பில் அந்த இதுல கீழ்வேட்ல போட்டுங்கிறேன். இப்ப எனக்கு தோணுது, அப்பொழுது முடிஞ்ச உடனே ஆதலால் போடலாமா? ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். நம்ம எத்தனை முறை பல்ல கடிச்சிருப்போம், எங்களை எப்படி பண்ணீங்க அப்படின்னு பல்ல கடிச்சிருப்போம், எங்களை எப்படி அசிங்கப்படுத்துறீங்க பல்ல கடிச்சிருப்போம். சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், எதிரிலேயே அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத வந்துட்டாங்கன்னா முதல்ல அவங்க எல்லார்கிட்டையும் எதிர சொல்லுவாங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க பார்த்துக்கிறோம், நாங்கள விசாரிச்சுக்கிறோம், நாங்கள பராமரிக்கிறோம், அப்படி இப்படியான்னு உசுப்பேத்தி பேசுவாங்க. ஆனா உண்மையாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எடுத்துருங்க, நாத்தடிக்குது, கொண்டு போங்க, சிந்திக்கணும், கொண்டு போ.
இப்படிதான் என்னன்னு கண்டிகை, நரசிம்ம நாயுடு கண்டிகை, திருத்தணி தாலுக்காவில் வீட்டில் நான் முதல்ல தங்கி இருந்தேன். அவங்களுக்கு 5 பெண் பிள்ளைகள், வேற யாரும் கிடையாது. சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அந்த ஐயாவுக்கு பெராலிஸ் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவரை யாரும் பராமரிக்க மாட்டார். காலையில் எழுந்து அவர் அப்படியே எல்லாம் கத்திரிக்கணும் வந்து வெளில வச்சு அவருக்கு தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே வாயில விரல் விட்டு அந்த பால் அடையெல்லாம் வெளியே எடுத்து அவர் வாயில தண்ணி விட்டு அப்படியே தலை சாய்க்கும் போது மொத்த தண்ணியும் வெளியே வரும். பிறகு தொடச்சி ட்ரெஸ் பண்ணி, இப்பெல்லாம் ஏதோ வந்திருக்குது, இப்பெல்லாம் யூரின் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன மாதிரி பேரு பேம்பர்ஸ் பெரியவங்களுக்கும் வந்திருக்குது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் வந்திருக்குது அதெல்லாம். ஆனா அப்பெல்லாம் அது கிடையாது. அந்த ரூமுக்குள்ள போகவே முடியாது. அவர் எடுத்து கழுவி அந்த ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வயசான அம்மாவில் முடியாது. அவங்க பிள்ளைங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி 3 மாசம் அவரை பராமரிச்சேன். பிறகு அவர் இறந்துட்டாரு. இறந்த உடனே அவங்க மருமகன் சொன்னாரு, గోవిందరాజు నాయుడు, మీ ఇంటికి మాలోళ్ళంతా వస్తారు, మాదిగోళ్ళంతా వస్తారు, ఇల్లు గాలి చెయ్య அப்படின்னாரு. அப்படின்னு தெரியுமா, அவன் வீட்டுக்கு பறையும் வர்றான், பள்ளி வர்றான், அவன் வர்றான், இவன் வர்றான், வீட்டை காலி பண்ணு. அந்த பெரியம்மா சொன்னாங்க, நான் இருக்கிற வரைக்கும் என் புள்ள என் வீட்டை விட்டு காலி பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற வரைக்கும் அங்க இருந்தேன். எனக்கு திருமணமாச்சு. பிறகு அந்த இடத்த நான் காலி பண்ணேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பராமரிக்கிற ஊழியம் ஒரு மகிமையான ஊழியம். எந்த சிறியரில் ஒருவனுக்கு என்னத்தை செய்தீர்களோ அதையே எனக்கே செய்தீர்கள். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, யோசேப்பு அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளையும் யோசேப்பு மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். அப்படி இந்த பராமரிக்கிற ஊழியம் நமக்கு வேணும். இந்த எலியாவை பராமரிக்கிறதற்கு நல்ல வசதியான வீட்டுக்கு அனுப்பல, லக்ஸரியா இருக்கிறவங்க வீட்டுக்கு அனுப்பல, நல்ல ரிச் ஃபேமிலி கிட்ட அனுப்பல. கைங்க அவங்களுக்கு ஒரே பையன். அந்த சாரி பாத்துல ஆண்டவர் சொன்னார், உன்னை பராமரிக்க அங்கே விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல 6 வற்றி போச்சு, அப்பா நின்று போச்சுன்னு வருத்தப்படாத. ஆல்ரெடி உனக்கு எல்லா ஏற்பாடையும் கர்த்தர் பண்ணிட்டு தான் உனக்கு இதை செய்கிறார். மறந்துடாதீங்க. பராமரிக்க நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். அப்படியே வலது கரத்தை தலைமையில வச்சு நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் யார் மீதும் காய் மகரமாய் இல்லாமல், பகை உணர்வோடு இல்லாமல், வெறுப்பை காண்பிக்காமல், யோசேப்பை போல விசாரிக்கிற பராமரிக்கிற அந்த அபிஷேகம் என் மேலே தாரும் ஆண்டவர், எனக்கு தாரும் ஆண்டவர். நான் யாரிடத்தில் எரிச்சல் அடைந்திருந்தால் எனக்கு மன்னியும். நான் அவரிடத்துல மன்னிப்பு கேட்க இந்த காலை வேலை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். தயவா எனக்கு இறங்கும். அனுகூலமான கரத்தை
கரத்தை என்மேல் வைத்து என்மேல் வைத்து யோசேப்பை நடத்தின கர்த்தர் யோசேப்பை நடத்தின கர்த்தர் என்னையும் நடத்தும் ஆண்டவர். என்னையும் நடத்தும் ஆண்டவர். எங்களுக்கு வந்த தீமைகளை எல்லாம் எங்களுக்கு வந்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறீர். நன்மையாய் மாற்றுகிறீர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் ஆசீர்வதி. யோசேப்பை போல நாங்களும் யோசேப்பை போல நாங்களும் எங்களுடையவர்களை பராமரிக்க, உடையவர்களை பராமரிக்க, அந்நியர்களை பராமரிக்க, அந்நியர்களை பராமரிக்க, சபையில உள்ளவர்களை பராமரிக்க உள்ளவர்களை பராமரிக்க எங்களை ஆசீர்வதி. எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும்.